சின்ன குடிசையை தோக்கி கண்ணன் வந்தான். மாலாக்காரர் கண்ணனை எதிர்பார்க்கல. சட்டுன்னு வாசக்கதவை தட்டின உடனே கதவை திறந்தான். கண்ணனே நின்றுந்தான். ரொம்ப பெரிய மனுஷா நாம் எதிர்பார்க்காத வீட்டுக்கு வந்துட்டாள்னா பதறி போடுறோம், என்ன பண்ணுறதுன்னு தெரியாதோ இல்லையோ. சர்வேஸ்வரனான கண்ணன் வாசப்படியில் வந்து நின்னா அல்பத்திலும் அல்பன். அவன் பயந்தே போனான். பிரசாத பரமௌநாதவ் மமகேகம் உபாகத்தோ, இந்த இடத்தை தேடி நீ வருவாய்னு கண்ணனே நான் எதிர்பார்க்கவில்லை. நீ ஸ்ரீவைகுண்டத்திலிருந்து மதுரைக்கு வந்ததே ரொம்ப ஆச்சரியம். நீ என்னத்துக்கு வந்திருக்க வேண்டும் இந்த சின்ன ஊருக்கு போய்? மதுரையிலேருந்து அன்னைக்கு ராத்திரி கோகுலத்துக்கு போனது அதை விட ஆச்சரியம். 10 ஆண்டுகள் கழித்து திரும்பி வந்தது வியப்பு. பெரிய தெருவை விட்டுட்டு சின்ன தெரு, சின்ன தெருவை விட்டுட்டு சந்து, சந்துல மத்த வீடை விட்டுட்டு எங்குடிசே, இதை தேடி என்ன நோக்கி வந்தாயல்லவா, உனக்கு எல்லா மங்களங்களும் உண்டாகுக. பிரசாத பரமௌநாதவ் மமகேகம் உபாகதௌ, கதௌ ஆகதௌ உபாகதௌ கேகம் உபாகதௌ மமகேகம் உபாகதௌ. இந்த அடியவனுடைய குடிசையை நோக்கி பெருமான் வந்தான். பல்லாண்டு பல்லாண்டு நீவீர் வாழ்க என்ன அவன் பாடினான். நான் ஏதோ ஒரு ஓரமாக கைங்கரி மகிழ்ந்திருக்கேன், ஆனால் இன்னைக்கு ஜன்ம சாபல்யம் பெற்றேன், இருக்கிற புட்பமெல்லாம் உனக்குத்தான் என்று சமர்ப்பிக்க ஆனந்தமாக கண்ணன் எடுத்து அத்தையும் சாத்தினுட்டா. இப்போ 2 பேருமா கம்சன் ஏற்படுத்தி வச்சிருக்கிற தனுர்யாகத்துக்குள்ள நுழைகிறார்கள். வேணும்னு வேஷம். கம்சன் என்ன பண்ணா, வாசல்ல குவலையா பீடம்ங்கிற யானையை நிறுத்தி அதுக்கு நிறைய அன்னத்தை உருட்டி உருட்டி அதில் மயக்க மருந்தெல்லாம் வச்சு போதை ஓட்டக்கூடிய மருந்தெல்லாத்தையும் வச்சு அதுக்கு ஊட்டி விட்டுட்டான். அது நன்னா மதம் பிடிச்சு கொன்னுடட்டும் என்கிற எண்ணத்தோட அதுக்கு ஊட்டிட்டு அடுத்து முஷ்டிக சாணூரர்கள், ஒருவேளை யானையால கொல்ல முடியலன்னா முஷ்டிக சாணூரர்கள்ங்கிற அசுராவேசத்தோடு இருக்கிற மல்லர்கள் அவர்கள் கொன்னுட்டோம்னு வச்சான். ஒருவேளை அவளிடத்துலையும் கண்ணன் தப்பிச்சு விட்டா நாமே கொன்னுடுவோம் என்ன 3வது இடத்துல கம்சன் அமர்ந்து கொண்டான். இந்த 3த்துக்கு அவன் தப்பிக்க முடியாது என்று அமர்ந்துனுட்டு அதுக்குன்னு சில சிகிச்சை பண்றவாள்லாம் இருக்கா, வைத்தியர்கள், அவர்களை கூட்டு மருமகன் கண்ணன் போயிட போறான். உடனே ஊர்க்காரெல்லாம் என்ன குத்தம் சொல்லுவா. ஆனால் அதுலேருந்து தப்பிச்சுக்கணும்னா செயற்கையாக கண்ணில் ஜலம் வராப்பில் சில மருந்துகள்லாம் கொடுங்கோன்னா. இப்போவும் ஒரு கொல்லியும் நாடக நடிகர்கள்லாம் கண்ணில் அந்த மருந்தை தடவினுட்டு ஓஹோன்னு திடீர்னு அழறா, திடீர்னு சிரிக்கிறா, சிரிச்சுட்டே அழறா, அழுதுண்டே சிரிக்கிறா, எல்லாம் இன்றும் உண்டு. அந்த நாட்களாக இருந்தால் யாரெல்லாம் நடிக்கிறாளோ அவள் முகத்தை கிட்டக்க நாம் பார்க்கலாம். ஆனால் இந்த நாளில் அந்த மாதிரி பெரிய ஆபத்தெல்லாம் யாரும் எடுத்துக்கிறதே இல்லை. தள்ளி இருந்தே நடிச்சுடுறா, தள்ளி இருந்தே காட்டுடுறா, போயிடுறா. ஏன்னா கிட்டக்க முகத்தை பார்த்தா எந்த பாவனையும் இருக்கிறது இல்லையோ. அதனால தான் அவர்கள் முதல்ல பாஷையே தெரிய போகிறது இல்லை. அப்படின்னா பாவனை இருக்கிறதுக்காக ஆழ்வார் பாசுரத்தில் சொன்னார், ஆதுமோர் பற்றிலாத பாவனை அதனை கூடில் அவனையும் கூடலாமே இன்னும் பாவனை முகத்தில் எப்படி இருக்கணுங்கிறத நம்மாழ்வார் பாடி வைத்தார். ஆனாலே இங்கே கண்ணனே தான் உள்ளே புகப் போகிறான். ரங்கங்கதோ சாக்ரஜா என்ன தமையனும் இவனும் போக இவா 2 பேரை கொண்டுட போகிறோம், நாம் அழணும், செயற்கையா அழணுங்கிறதுக்காக கண்ணிலே எதோ கொட்டி வச்சுனான் கம்சன். இந்த பெரியவாச்சான் ஒரு இடத்துல எழுதி வைத்தார், மருமகன் போயிட்டான்னா செயற்கை ஆழனம்ங்கிறதுக்காக இவன் கண்ணில் மருந்து கொட்டிட்டானோ இல்லையோ. கண்ணன் என்ன தெரியுமா பண்ணிட்டான், இவனுடைய பத்திரிமார்கள் இயற்கையிலேயே அழும்படி பண்ணிவிட்டான்னுட்டார். என்ன அவன் நிஜமாவே போயிட்டானோ இல்லையோ, அப்போ அவன் பத்தினி நிஜமாத்தானே எழுதாகணும். அப்போ கண்ணில் மருந்து கொட்டின்னு அழ வேண்டாமே. இவன் செயற்கை ஆழறதுக்காக மருந்து போட்டுண்டா அவனுடைய பத்தினி இயற்கையாகவே அழ ஆரம்பிச்சிட்டாளோ இல்லையோ. அந்த அளவுக்கு கண்ணன் உள்ளே நுழைந்தான். அவன் உள்ள நுழையச்சேவே எல்லாரும் பார்க்கிறார்கள். முதல்ல குவலையாபீடம்ங்கிற யானை, போபோ அம்பஷ்டாம்பஷ்ட, யானையினுடைய பாகனுக்கு அம்பஷ்டன்னு பேர். என் இடத்தை விட்டு நகர்றையா, மார்க்கம் நோதேகி, எனக்கு நீ மார்க்கம் கொடுக்கலையோ உன்னையும் உன் யானையும் யமபட்னத்துக்கு அனுப்பி விடுவேன். பார்த்தவன் இடத்துல சொல்றான், புச்சே பிரகுஹ்ய அதிபலம் தனுஷ பஞ்சவிம்சதிம் விசகர்ஷத விசகர்ஷ யதாநாகம் சுபர்ண இவ லீலையா சபர்யாவர்த்தமானேன சவ்ய தட்சிணத்தோச்சுதா பப்ராம பிராமியமானேன கோவத்சேனேவ பாலகா. சிறு பிள்ளைதான், ஆனா அந்த யானையுடைய துதிக்கியை பிடித்து சுழற்றினான். வாலை பிடித்து சுழற்றி வதூரத்துக்கு அப்பால் தூக்கி அடித்தான். யானைக்கு பிராணன் படுத்து விற்பெரு விழவும் கஞ்சனும் மல்லும் வேழமும் பாகமும் வீழச் செத்தவன் தன்னை புறமெறி செய்த சிவனுரு துயர்களை தேவை பத்தலர் வீய கோல் கையில் கொண்டு பார்த்தன் தன் தேர் முன்னின்னானே சித்தவபணியால் முடிதுறந்தானே திருவல்லிக்கேணி கண்டேனே. இன்னும் விற்பெருவிழவும் பதிகத்தில் முதல் பாசுரத்தில் திருமங்கியாழ்வார் பாடினார். திருவல்லிக்கேணியிலே கண்ணனாக பெருமான் சேவை சாதிக்கிறான். அவன் தான் குவலையாபீடம்ங்கிற யானையை ஒழித்தான். திருமங்கியாழ்வாருக்கு ஆச்சரியம், கண்ணனே நீ ரொம்ப பெரிய பக்ஷபாதி, ஒத்தர் பக்கம் சாஞ்சு விடுற, எல்லாருக்கும் நீ சமமாக நடந்துக்கணும் இல்லையோ, நடுநிலைமையே உங்ககிட்ட இல்லை. ஏன்னு கேட்டான் கண்ணன்.
ஒரு யானை வந்து ரக்ஷின்னு கூக்குரலிட்ட உடனே ஓட்டமா ஓடுற கஜேந்திரனை பொறுத்த வரைக்கும் இன்னொரு யானையை கொன்னுடுறேன். ரெண்டும் யானை ஜாதி தானே, ஒன்னும் ரெண்டையும் காப்பாத்து, இல்ல ரெண்டையும் கொன்னுடு. ஆனா ஒன்ன ரட்சிக்கிறதுக்கு ஓட்டமா ஓடுற, இன்னொன்னு காப்பாத்தாமே கொன்னுடுற. இதுல இருந்து தெரிஞ்சது என்ன? உன் திருவடிகளை பிடித்து கொண்டா ரட்சிப்பே, இல்லைன்னா ஆபத்து தான். பகவான் கண்ணன் கிட்டக்க கூப்பிட்டான். இந்த உண்மையெல்லாம் வெளியில சத்தம் போட்டு பேசின்னு இருக்காதையும், இதான் உண்மை. என்னிடத்துல யார் ஆசிரியிக்கிறார்களோ ஆம், நான் அவர்கள் பக்கம் ஒரு பக்கம் சாய்ந்தவன் தான்.